ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா செய்கிறதுக்கு வீட்டில் வெறும் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இருந்தாலே போதும். 1 கிலோ அல்வா கூட அசால்ட்டாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த அல்வாவை ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட்டு நல்லா வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அசோகா அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுக்காக ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க. பாசிப்பருப்பு சட்டுன்னு ஈஸியாக கரிஞ்சு போயிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சபடியே ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட விடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு நமக்கு வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிக்கும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கலர் மாதிரியும் வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் எந்த கப்பால் அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விசில் விட்டு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாசிப்பருப்புமே பார்த்திங்கன்னா நல்லா மசிய நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த பாசிப்பருப்பை இன்னும் கொஞ்சம் நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மேஷர் வச்சு கூட நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு ஏற்கனவே நல்லா குலைவாக வெந்து வந்துட்டதுனால இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பூன் வச்சு தான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குலைவாகவே வெந்து வந்ததுனால நமக்கு மசிச்சு விடுறதுக்குமே ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக தெரியும். ஆனால் இதை நம்ம ஸ்டவ்வில் செய்ய செய்ய நல்லா கெட்டியாக ஒரு அல்வா பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ பாசிப்பருப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நல்லா நெய் முழுசாக உருகி வந்ததுமே ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஒரு பொன்னிறமாக வறுத்த பிறகு இப்போ இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாவை நெய்யிலே இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், மாவை நல்லா வறுத்து நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் நடுவில் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு அடியில் சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை அந்த தண்ணியோடய சேர்த்ததுனால ரொம்பவும் கொஞ்சம் பாசிப்பருப்பை பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னாலே இந்த பாசிப்பருப்பு நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும். நான் அதை ஸ்பூனால் இடையில ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு நல்ல ஒரு மாவு போல் இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை பாகோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க சுகர் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும்போது திரும்பவும் பாசிப்பருப்பை பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாகி வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பவும் பாசிப்பருப்பு ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு கலந்து விடும்போது இந்த ஓரங்கள்லாம் ஒட்டாமல் அழகாக நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கரண்டி வச்சு கடைசியாக நம்ம கலந்து விட்டு பார்க்கும்போது நமக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா சொலண்டு வரணும். இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் திருவையாறு அசோகா அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்பவே தித்திப்பான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எப்படி வந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.